திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் 36 மெய் உணர்தல். திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல் அதிகாரம் 36 மெய் உணர்தல். கடவுள் பதி உயிர் பசு தலை பாசம் ஐம்பூதங்கள் உடலின் அமைப்பு பிறப்பு வீடு பேறு ஆகியன பற்றி உண்மையாக உள்ளபடி உணர்தல். கடவுள் பதி உயிர் பசு தலை பாசம் ஐம்பூதங்கள் உடலின் அமைப்பு பிறப்பு வீடு பேறு ஆகியன பற்றி உண்மையாக உள்ளபடி உணர்தல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் ஆனா பிறப்பு. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளான் ஆம் மானா பிறப்பு. மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணரும் மயக்க உணர்வினால் சிறந்த வீடு பேறு இன்றி சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணரும் மயக்க உணர்வினால் சிறந்த வீடு பேறு இன்றி சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாக தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் அப்படியே கொள்ளாமல் அந்த பொருளின் உண்மையான இயல்பை அல்லது கருத்தை அறிவதே மெய்யுணர்வு ஆகும். 355. எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாக தோன்றினாலும் அத்தோற்றத்தை மட்டும் அப்படியே கொள்ளாமல் அந்த பொருளின் உண்மையான இயல்பை அல்லது கருத்தை அறிவதே மெய்யுணர்வு ஆகும். 356. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாரா நெறி. இப்பிறவியில் மெய்ப்பொருள் நூல்களை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இங்கு பிறவாத வழியை வீட்டுலகை பெறுவர். 356. இப்பிறப்பில் மெய்ப்பொருள் நூல்களை கற்று மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இங்கு பிறவாத வழியை வீட்டுலகை பெறுவர். 359. சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்ற அழித்து சார்தரா சார்தரு நோய். 359. வீடு பெற முயல்பவன் எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து இருவகை பற்றும் நீக்குமாறு நடந்தால் அவனை சார்வதற்குரிய துன்பங்கள் அவ்வுணர்வு ஒழுக்கங்களை கெடுத்து திரும்ப வந்து சாரமாட்டா. 359. வீடு பெற முயல்பவன் எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து இருவகை பற்றும் நீக்குமாறு நடந்தால் அவனை சார்வதற்குரிய துன்பங்கள் அவ்வுணர்வு ஒழுக்கங்களை கொடுத்து திரும்ப வந்து சாரமாட்டார். 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். 360. காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் தம் பெயரும் கூட தோன்றாதவாறு நடந்தால் அவற்றின் விளைவாகிய துன்பங்களும் வராமல் கெடும். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் தம் பெயரும் கூட தோன்றாதவாறு நடந்தால் அவற்றின் விளைவாகிய துன்பங்களும் வராமல் கெடும். தேங்க்யூ.